செய்யும் பிரார்த்தனை. சூதாட்டத்தில் பாண்டவர்கள் திரௌபதியை வைத்து சூதாட தோற்றதும் துச்சாதனன் திரௌபதியை மானபங்கப்படுத்தும் பொழுது அவள் அங்கே இருக்கும் எல்லாரிடமும் உதவி கேட்டாள். யாரும் உதவி செய்யவில்லை. அப்பொழுது அவள் கண்ணனை நோக்கி வேண்டினாள். துச்சாதனன் எழுந்தே அன்னி துகிலினை மன்றடே ஒருதலுற்றாள். அச்சோ தேவர்களே என்று அலறியா விருதனும் தரை சாய்ந்தாள். பிச்சேறியவனை போல் அந்த பேரும் துகிலினை ஒருதல உட்சோதியில் கலந்தாள். அன்னி உலகத்தை மறந்தாள், உருவற்றாள். ஹரி 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 என்றாள். கண்ணா அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றாள். கரீனுக்கு அருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய். கரியன் நன்றிரமுடையாய் அன்று காலிந்தன் தலைவிசை நடம் முடிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய். சக்கர வீதி நின்றாய் கண்ணா சாரங்கம் என்றொருமில்லை கருத்துடையாய். அக்ஷர பொருளாவாய் கண்ணா துண்டர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்கவர் தமை காப்பாய் அந்த சதுர்முக வேதனை படைத்து விட்டாள். வானத்துள் வானாவாய் தீ மண் நீர் காற்று நல்லவையாவாய். மோனத்துள் வீழ்ந்திருப்பாய் தவ முனிவர்த்தம் மகத்தினில் உளிர் தருவாய். காலத்து பொய்களிலே தனி கமலனின் பூவிசை வீற்றிருப்பாள். தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டு மகள் கொடுப்பாள். ஆதியில் ஆதி அப்பா கண்ணா அருவினை கடந்த விண்ணக பொருளை சோதிக்கு சோதி அப்பா என்ற சொல்லினை கேட்டருள் செய்திடுவாய். மாலைக்கு வெளியிலே நடு வானத்தில் பறைந்திடும் கருடன் விசை சோதிக்குள்ளூர்ந்திடுவாய். கண்ணா சுடர் பொருளே பேரடர் பொருளே. கம்பத்தினுள்ளானோ அதோ காட்டுன்றன் கடவுளை தூணிடத்தை வம்புரை செய்யும் மூடா என்று மகமிசை உருவிய தூணு தேய்த்தான். செம்பலின் குழலுடையார் அந்த தீ அவள் உடல் பிளந்து